மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருந்த விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ப்ரீமேச்சுவர் எஜாகுலேஷன், விந்து முந்துதல், இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆண்குறி விரைப்படையா தன்மை போன்றவற்றை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வெளியூர் அன்பர்கள் 0097737656245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 077356245 மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொள்ள முடியும். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால், இந்த நோய்கள் காரணமாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், பாலியல் ரீதியான நோய்கள் காரணமாக ஆண்களினுடைய இந்த ஆண்மைத்தன்மை எவ்வாறு குறைவடைகிறது என்பதை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இதில் மிக முக்கியமாக இன்னொரு சப்ஜெக்டை நாங்கள் பார்க்க போகிறோம். என்னவென்றால் உச்சக்கட்டம் அல்லது ஆர்காசம். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆணோ எந்த ஒரு பெண்ணோ இந்த உலகத்திலே பிறந்து அவர் பாலியல் ரீதியாக உச்சக்கட்டம் அடையாமல் விட்டால் அவருடைய வாழ்க்கை வீண் வீண் வீண். இதிலே பல பேர் என்னுடன் சேலஞ்ச் பண்ணலாம். ஆனால் அத்தனை சேலஞ்ச் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் நான் மறுமொழி சொல்ல தயாராக இருக்கின்றேன். எனவே உங்களுக்கு தெரியும், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தங்களுடைய வாழ்க்கையை மிகுந்த சந்தோஷமாக கொண்டு போகிறார்கள் என்றால் நாங்கள் ஒன்று தெரிய வேண்டும், அந்த ஆணினுடையவோ அந்த பெண்ணினுடையவோ பாலியல் வாழ்க்கை, செக்ஷுவல் லைஃப் என்பது ஒரு திருப்திப்படுத்தப்பட்டதாக அல்லது முழுமையடைந்ததாக, அல்லது இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் அவருக்கு அடிக்கடி ஆர்காசம் ஏற்பட்டு இந்த இஜாக்குலேஷன், அது மேல் இஜாக்குலேஷன் என்று சொல்லலாம், அதே நேரத்தில் ஃபீமேல் இஜாக்குலேஷன் என்று சொல்லலாம். அதாவது மேல் இஜாக்குலேஷன் என்று சொல்லும் போது அவருக்கு விந்து வெளியேறுகிற தன்மை, அதே நேரத்தில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற போது பெண்களுக்கு உச்சக்கட்டம் ஏற்பட்டு அதன் பிற்பாடு அவர்களுக்கு ஏற்படுகிற இந்த திரவங்கள், சுரப்புகள் வெளியேறுகிற தன்மை, அதை நாங்கள் ஃபீமேல் இஜாக்குலேஷன். இவை ரெண்டுமே அவர்கள் அடையாவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை வீண், அவருடைய வாழ்க்கை திருப்திப்பட்டதாகவோ முழுமையடைந்ததாக இராது. அதே நேரத்திலே இந்த பிரச்சனை காரணமாக தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய செக்ஷுவல் லைஃப்பிலே அவள் திருப்திப்படுத்த முடியாத நிலைமையை கருத்தில் கொண்டு அதை அவர் வேறு பல விடயங்களிலே அவர் அதை செலுத்துவார். உதாரணமாக பலதரப்பட்ட நோய்கள் ஏற்படும். அதாவது சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் என்று சொல்லுவோம். அதாவது இந்த பாலியல் ரீதியாக அவர் திருப்திப்படாவிட்டால் அவருக்கு அந்த வலி, இந்த வலி, தலையிடி, வயிற்றெரிச்சல், சிறுநீர் கழிக்கின்ற போது எரிச்சல் போன்ற பல நோய்களை, அதாவது உண்மையாக அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை மனது. ஆனால் அந்த மனது பிரச்சனையை அவர்களாலே வெளியிலே சொல்ல முடியாத காரணத்தினாலே அந்த மனதிலே இருக்கின்ற பிரச்சனையானது நோய்கள் வடிவிலே வெளியிலே வருகிறது. இதைத்தான் நாங்கள் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் என்று சொல்லுவோம். இது வருகிறது. இது ஆண்களுக்கும் பொருந்தும், இது பெண்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக சில பெண்களை நீங்கள் பார்க்கலாம், திருமணம் முடித்து கணவர் இறந்த பெண்ணாக இருக்கலாம், அல்லது திருமணம் முடித்து கணவர் டிவோர்ஸ் பண்ணப்பட்ட அல்லது விவாகரத்து பண்ணப்பட்ட அல்லது கணவர் கைவிட்டு விட்டு போன பெண்களாக இருக்கலாம். இவர்கள் பலதரப்பட்ட நோய்களுக்கு எங்களுடைய சிகிச்சை நிலையங்களுக்கு வருவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். பார்க்கின்ற போது உண்மையாக மனதுதான் பிரச்சனைப்பட்டு இருக்கிறதே தவிர அவருக்கு உண்மையாகவே அந்த உடல் ரீதியிலே அவர்களுக்கு நோய் ஏற்படவில்லை. இதில் இருந்து நீங்கள் என்னத்தை அறிந்து கொள்ள முடியும் என்றால், இந்த செக்ஷுவல் லைஃப்லே ஏற்படுகின்ற இந்த உச்சக்கட்டம் ஆர்காசத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே ஆண்களுடைய ஆர்காசமானது, உச்சக்கட்டமானது உங்களுக்கு தெரியும், ஆண்களுக்கு இந்த விந்து வெளியேறுவதுடன் ஆண்களுடைய உச்சக்கட்டம் முடிவடைகிறது. எனவே இந்த உச்சக்கட்டம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற போது ஆண்குறியில இருந்து விந்தும் சில சுரப்புகளும் வெளியேறும். அதே நேரத்தில் ஆண்களிலே இருக்கின்ற இந்த குளூட்டியல் மசில் என்று சொல்லுவோம், அதாவது இடுப்பு என்பு பகுதியில் இருக்கிற தசைகள் எல்லாம் நன்றாக இறுக்கமடைந்து அதன் மூலமாக என்ன நடைபெறும் என்றால், இந்த உச்சக்கட்டம் ஏற்படுகிற போது எங்களுடைய மூளையிலே ஏற்படுகின்ற சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கிற டோப்பமின் போன்ற ரசாயன பொருட்கள் மூளையிலே சுரக்கப்பட்டு அதன் காரணமாக ஒரு இனம் புரியாத, ஒரு தாங்க முடியாத, மிகவும் ஒரு உயரமான
ஒரு இன்பத்தை உச்சக்கட்டத்தை அந்த ஆண் அடைவார். இதுதான் ஆண்களுக்கு ஏற்படுகிற உச்சக்கட்டம். அதே நேரத்தில் இந்த உச்சக்கட்டம் ஒரு ஆணுக்கு ஏற்படுமாக இருந்தால் ஒருக்கா உச்சக்கட்டம் ஆகாசம் ஏற்பட்டு மீண்டும் 2வது 3வது முறை ஆகாசம் ஏற்படுவதற்கு ஒரு கொஞ்ச காலம் பிடிக்கும். அது சில பேர் சொல்லுகிறார்கள் 2 to 3 மணித்தியாலம் என்று சொல்லுகிறார்கள், சில பேர் 4 to 5 மணித்தியாலம் என்று சொல்லுவார்கள். ஆனால் கிட்ட ஆண்களினாலே இந்த ஆகாசத்தை அடைய முடியாது. இது முக்கியமாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆகாசம் ஏற்படுகின்ற போது ஆண்களின் வாயிலிருந்து பல சொற்கள் வெளியேறும். சில நேரத்தில் அவர்கள் அந்த அக்ரஸிவ் பிஹேவியர், உங்களுக்கு தெரியும் என்ன, ஏதோ ஒரு பெண்ணை ஒரு ஆண் பாலியல் ரீதியாக துன்புறுத்துகின்ற போது கடைசியிலே அது கொலையிலே தான் முடிவடைகிறது. என்ன காரணம் என்றால் பெயின் இன் பிளஷர் இன் பெயின் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு துன்பத்திலே அந்த ஆணுக்கு இன்பம் ஏற்படுகிறது. எனவே அந்த நிலைமை இந்த ஆணுக்கு உச்சக்கட்டம் ஏற்படுகின்ற போது ஏற்படுகிறது. சில நேரங்கள் சில பேர் கடிப்பார்கள், பெண்களுடைய மார்புகளிலே கடிப்பார்கள், வாயிலே கடிப்பார்கள். இவையெல்லாம் அந்த ஒரு பகுதியாகத்தான் அது இருக்கின்றது. எனவே இந்த உச்சக்கட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே ஆண்கள் என்ன செய்கிறார்கள் என்று கூட பல பேருக்கு தெரியாத நிலைமை இருக்கிறது. எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஆண்களுக்கு கிட்ட உச்சக்கட்டம் ஏற்படாது. அதே நேரத்திலே பெண்களுக்கு ஏற்படுகிற உச்சக்கட்டமானது 3-4 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதிலேயும் எவ்வாறு உச்சக்கட்டம் ஏற்படுகின்ற போது ஆண்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டதோ பெண்களுக்கும் ஏற்படும். ஆனால் பெண்கள் ஒரு 5 நிமிடத்திலேயே 3-4 தரம் கூட அவர்களினாலே உச்சக்கட்டத்தை அடைய முடியும். இது மிக மிக முக்கியமானது. எவ்வாறு ஆண்களுக்கு உச்சக்கட்டம் ஏற்படுகிறது போல பெண்களுக்கு உச்சக்கட்டம் ஏற்படுகிற போது அவர்களுடைய யோனி பகுதியிலே வெஜைனால இருக்கிற தசைகள் எல்லாம் நன்றாக சுருங்கும். அதே நேரத்திலே அவர்களுக்கு இந்த அதாவது இந்த இடுப்பு பகுதியில் குல்டியல் மசில் என்று சொல்லுவோம், பெல்விக் மசில்ஸ் என்று சொல்லுவோம். இந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற தசைநார்கள் எல்லாம் நன்றாக இறுக்கமடையும். அதே நேரத்தில் அவருடைய மார்பக காம்புகள் விரிவடையும். அதே நேரத்திலே மார்பக காம்புகள் நேராக வரும். போன்ற பலதரப்பட்ட இந்த ஒழுங்குகளை, இந்த பிரச்சனைகளை அந்த பெண் உச்சக்கட்டம் அடைகின்ற போது அந்த பெண் தெரிவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே தான் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆணுக்கு ஒரு உச்சக்கட்டம் ஏற்பட்டு மீண்டும் ஒரு முறை உச்சக்கட்டம் ஏற்படுகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், 1-2 மணித்தியாலம் எடுக்கும். ஆனால் பெண்ணானவள் ஒரு 5-10 நிமிடங்களுக்குள்ளேயே 3-4 தரம் உச்சக்கட்டத்தை அடையக்கூடியது ஒன்றாக இருக்கும். எனவே ஒரு ஆண் திருமணம் முடிக்கின்ற போது அல்லது ஒரு ஆண் தன்னுடைய பெண் துணையுடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்கின்ற போது அவருடைய முக்கிய நோக்கம் என்ன? தான் உச்சக்கட்டம் அடைவதற்கு முதல் ஒரு பெண் உச்சக்கட்டம் அடைகிறாரா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கோ அல்லது உங்களுடைய செக்ஷுவல் லைஃப், அது திருமணத்துக்கு பிந்தியதாக இருக்கலாம், திருமணத்துக்கு முந்தியதாக இருக்கலாம், அந்த செக்ஷுவல் லைஃபிலே ஒரு விதமான அர்த்தமும் கிடையாது. எனவே இந்த நிகழ்ச்சியை பிடித்தவர்கள் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே நேரத்திலே பெல் சைன், மணி சைன் அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.